இந்த படத்துல ரொம்பவே பயங்கரமான மான்ஸ்டர்ஸ்க்கும் மனிதர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வார் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரில் ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ புத்திசாலித்தனமாக பிளான் பண்ணி ஒரு மான்ஸ்டர் குட்டியை கண்டுபிடிச்சி அந்த குட்டியோட உடம்புல பார்த்தீங்கன்னா வெடிகுண்டுகளை கட்டி அதை கூட்டத்துக்குள்ளே அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அப்படி கூட்டத்தில் வரக்கூடிய அந்த மான்ஸ்டரை பார்த்துட்டிங்கன்னா மற்ற மான்ஸ்டர் எல்லாமே வித்தியாசமாக பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தோட தலைவனே பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டரை தூக்கி பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே வந்து ஒரு மிகப்பெரிய பில்டிங்ல இருந்து நெருப்பு அம்பை வச்சு அந்த மான்ஸ்டர்ஸை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அவரோட அம்பு வரதை கவனிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லா மான்ஸ்டருமே தங்களோட ரெக்கையை விரிச்சு அதோட குட்டிகளை பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடுதுங்க. இப்போ ஹீரோட அட்டம் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால் மறுபடியும் பார்த்துட்டிங்கன்னா ஹீரோ வந்து அந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துலேருந்து பார்த்துட்டிங்கன்னா அம்பை வந்து மறுபடியும் லான்ச் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் இந்த தடவை பார்த்துட்டிங்கன்னா அதுங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட்டு இந்த அம்பை தடுத்தது மட்டும் இல்லாமல் ஹீரோ எங்கே இருக்காரு அப்படிங்கிறதையுமே கண்டுபிடிச்சி எல்லா மான்ஸ்டரும் பார்த்துட்டிங்கன்னா ஹீரோ இருக்கக்கூடிய பில்டிங்கை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அந்த ட்ராப் ஆகிட்டாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்துட்டா இங்கே நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறு தூக்கி போட்டு அது வழியாக வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஹீரோ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சு ஒரு கல் எடுத்து அந்த கூட்டத்துக்குள்ளே எறிகிறாரு. ஸோ அதில் எல்லா மான்ஸ்டரும் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஒரு நெருப்பம்பை பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை நோக்கி விட்டுறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வந்து அந்த நெருப்பம்பில் பட்டு வெடிக்க ஆரம்பிக்குது. இதனால அந்த கூட்டத்தோட தலைவன் மட்டும் இல்லாமல் முக்கியமான நிறையா மான்ஸ்டர்ஸ் வந்து இறந்து போயிடுதுங்க. ஸோ அப்படி இறந்து போனதுனால பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்க எல்லா மான்ஸ்டருமே மொத்தமாக வந்து ஹைவ் மைண்டோட கனெக்ட் ஆனதுனால எல்லாமே இறந்து போயிடுது. ஒட்டுமொத்த மனிதர்களும் பார்த்தீங்கன்னா இந்த வாரில் ஜெயிச்சிடுறாங்க.